வந்தோம் பார்த்தீங்களா ஃபங்க்ஷனு. அது இந்த ஃபங்க்ஷன் தாங்க. பார்த்தீங்களா மொத்த சீர்தட்டு 55 வகையில் சீர்தட்டு. இந்த சின்ன அண்டாவுக்குள்ளே அதிரசம் இருக்குது, முறுக்கு, ப்ளஸ் சமோசா அப்படின்வாங்க. எல்லாமே மதனோட மாமியார் செஞ்சது. நாங்கள் பார்த்தீங்களா அது என் பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதனோட ஒய்ஃப். நம்ம ஒரு பில்டப்பு ஏதோ தூக்கி அங்கே வை அதை தூக்கி இங்கிட்ட வைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தாலம்மன் கோயில் சொன்னாங்க. கருப்புசாமி இருந்தார். வெடி பாக்ஸு பார்த்துங்க. ஆனால் வெடியெல்லாம் நம்ம வெடித்தோம். இங்கே வருங்க வேணும் என்னை போட்டு தரான் பாருங்க. அவன் திண்ணீர் தூக்கி தின்னுபிட்டு என்னைய போட்டு தராங்க. அவன் நல்லா பாருங்க. திண்ணீர் தின்றது உங்களுக்கு முக்கியம் இல்லை. பட்டை எதுக்கு அடிக்கிறோம் தெரியுமா? மண்டையில சூடெல்லாம் இறங்குறதுக்கு தான். பாருங்க நல்லா நைஸாக போட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் ஜெண்டா மேலே கொஞ்ச நேரம் அடித்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் நேரம் நானும் உட்காந்துட்டு டயர்டாக இருந்துச்சு. உட்காந்துட்டு எல்லாருக்கும் பூசாரி வாழைப்பழம் கொடுத்தாரு. எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் தட்டெல்லாம் சீரெலாம் வந்து ஏற்றி விட சொன்னாங்க. அதனோட அம்மா தான் வந்து எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. தட்டு நிறையா இருக்குது, ஆள் கம்மியாக இருக்குது. ஸோ சும்மா விடுவோமா, ஆளுக்கு 3 தட்டு தலையில் வச்சு நானே அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் பட்டாசு இருந்துச்சு. ஓகே, தீபாவளிக்கு தான் நம்ம பட்டாசு வெடிக்கல, இதில் வெடிப்புன்னு சொல்லிட்டு பாருங்க தர மாதிரி தான் அடி நொறுக்கிருச்சு பட்டாசு. அங்கனுக்குள்ளே அவங்க வீட்டு பக்கத்துலேயே யாரோ வச்சுருந்தாங்க பட்டாசு கடை. வாங்கியிருப்பாங்க. 3 சார் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி ஒன்று வச்சுட்டாங்க நினைக்கிறேன். இது 2 தான் பெண்டிங்கில் இருந்துச்சு. அப்புறம் பாம்பு பெருசாக ஒன்று வச்சுருந்தாங்க. 4 வச்சுருந்தாங்க. கடைசியில் 1 தான் மீந்துச்சு. சரி ஓகே, நம்ம கைக்கு வந்து இதுதான் சொல்லிட்டு மெயின் ரோட்டில் நம்ம கொளுத்தி விட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் நடக்க ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் தான் மண்டபம். இங்கே ஒரு பாம்பு ஒன்று வைப்போன்னு சொல்லிட்டு அதை ஒன்று வச்சு விட்டேன். அடேங்கப்பா என்ன அடி. அப்படியே உள்ளே போனோம்னா மண்டபத்துக்கு என்ட்ரன்ஸில் அதுவும் நல்ல சரமாரியாக நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெடித்து முடித்த பின்னாடி அப்புறம் உள்ளே போனோம். எல்லாத்துக்கும் கூட்டு வச்சாங்க. அப்படியே சைடில் ஓரம் பண்ணிட்டேன். ஸோ குட்டீஸ் தான் நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே போட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே மேலே மாடியில் தான் ஃபங்க்ஷன், கீழே சாப்பாட்டுக்கான வேலை. ஓகே, ஃபைனலாக வந்து தாய் மாமனோட சீர் வந்து எல்லாமே செஞ்சுட்டான் இந்த மதனை. ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரே ஆள் 2 அக்கா 2 சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்க தான் வந்து அந்த ஃபேமிலி. அவங்க அக்கா, அவங்க மாமா, அவங்க அக்கா பொண்ணு. ஸோ ஓகே, நம்ம ஃபேஸை பார்த்துக்குங்க. எல்லாத்துக்குமே கமிட் பண்ணாமல் இருந்தேன். இந்த குட்டி பிசாசு இருக்கு பார்த்தீங்களா, சாரி நோ குட்டி பிசாசு, நல்ல பையன். நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பான் நல்லா ஜாலியாக. ஸோ முடிஞ்சு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடுக்கு உட்காந்தாச்சு. சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இவங்க வச்ச பொருள்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. நான் பக்கத்தில் இருக்க வேண்டாம், நான் கேட்குறேன் இது என்னோட ஒவ்வொன்றா. அவன் அவங்க அம்மாட்ட கேட்டு சொன்னான். சரி முடிஞ்ச அளவுக்கு அவங்க வச்சுருந்த கூட்டு பொரியல் சாப்பிடல. சாம்பார் ஓகே, அப்புறம் பருப்பு கொடுத்தாங்க, பருப்பு ஓகே, அப்புறம் ஓகே. பாயசம் இலையில ஊற்றுறேன்னு சொன்னால் செட் ஆகுது தம்பின்னு சொல்லிட்டேன். 2 வகையான பாயசம் வச்சாங்க. அதே வந்து வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நைஸாக கிச்சன் பக்கம் போயிட்டு பாருங்கள், இது பருப்பு பாயசம், இது நம்ம பால் பாயசம். ஸோ அங்கே பாயசம் குடிக்கல, அதனால் இங்கே வந்தேன். செட் ஆகலை. இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி பாயசத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணுறேன்.
நன்றி. ஸோ இந்த பாயசத்தை சேர்த்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இலையில் வச்சு நம்ம சாப்பிடல, அது கம்ஃபர்டபுளாக இல்லை. நாகர்கோவில் சைடு இந்த மாதிரி ஃபுட்டு நான் சாப்பிட்டதில்ல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம எப்பவுமே நார்மலாக சாப்பிட்றத விட. பர்மனெண்ட்டாக இங்கே இருந்தால் போக போக பழகிடும். ஆனால் தேங்காய் அதிகம், எல்லா இதுலேயுமே தேங்காய் அதிகம். ஸோ நாகர்கோவிலுக்கு வந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கடா இருந்து. ஸோ இது வரைக்கும் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு கிடா விருந்துக்கு எல்லாருமே தயாராகுங்க. அதை நான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் முடிஞ்சளவுக்கு பெட்டராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் போட முடியும். ஓகே, பாய்.